ஒர்க் டன் ஃப்ளோ ப்ராசஸ் மைனஸ் இன்டர்வல் விடிபி. நெக்ஸ்ட் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸோட ஃபார்முலா வந்து T is equal to C, T1 is equal to T2. நெக்ஸ்ட் வந்து dt is equal to 0. ஒர்க் டன் ப்ராசஸோட ஃபார்முலா வந்து W is equal to மைனஸ் இன்டர்வல் VDP. இங்க PV equal to constant. PV is equal to constant. Therefore V equal to C by P. C by P எடுத்துட்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அந்த C by P ன்றத எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ண போறோம். மைனஸ் இன்டர்வல் V க்கு பதிலா C கண்டுபிடிச்ச C by P சப்ஸ்டிட் பண்றோம் dP. சோ C கான்ஸ்டன்ட்னால இன்டெகிரல் முன்னாடி கொண்டு போறோம். சோ C கான்ஸ்டன்ட்ன்றதுனால இன்டெகிரல் முன்னாடி கொண்டு போறோம். is equal to minus C integral dP by P. So dP by P வந்து இன்டெகிரேட் பண்ணா ln of P. dP இன்டெகிரல் பண்ணா dP by P dP by P இன்டெகிரேட் பண்ணா ln of P அந்த மைனஸ் C அப்படியே போட்டுக்கிறோம். இந்த இன்டெகிரலுக்கு ln of P போடுறோம். லிமிட் வந்து 2 to 1 சப்ஸ்டிட் பண்ணா ln P2 minus ln P1. சோ கழித்தல்னா இங்க logல integral. So minus P1 V1 equal to V ln of P2 by P1. இந்த மைனஸ் இங்க கொண்டு வந்தா இந்த P2 by P1 வந்து என்னவா மாறும்? P1 by P2 ஆ மாறும். So P1 by P2 னா V2 by V1. Therefore that is equal to P1 V1 ln of P1 by P2. That is equal to P1 V1 ln of V2 by V1. சரியா? இவ்வளவுதான். Thank you champion.